அதுக்கப்புறம் டி ராஜேந்தர், பாக்கியராஜ், அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக். அவர் நடிப்புனாலும் சரி, அவருடைய பாடனாலும் சரி, பெண்கள் அப்படி ரசிச்சாங்க. அப்படி ஒரு கிரேஸ் இருந்தது பெண்கள் மத்தியில். ஆனால் அவர் நின்று தோத்து போயிட்டார். சரத்குமார், அவர் வாங்கின ஓட்டு அவ்வளோ கம்மியான ஓட்டு வாங்கினார். இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் வராங்க. இந்த ஹீரோக்கள் எல்லாம் ஜீரோக்கள் ஆகும். இந்த வாட்டி நம்ம இளைய தளபதி அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தல் போதும் ஒரு ஹீரோ ஜீரோ ஆகணும். இந்த ஹீரோக்களுக்கெல்லாம் ஏன் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், சிஎம் ஆகி நாட்டையே ஆளணும் அப்படின்னு ஆசை எப்படி வந்ததுன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகும். ஆனா நம்ம நடிகர்கள்ல முதல் எம்எல்ஏ ஆனது யாருன்னா லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் தான். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆகி அப்புறம் எதிர்கட்சி லெவல்ல இருந்துகிட்டு அவர் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் இந்த நாட்டுக்கு சிஎம் ஆனார். அதே மாதிரி அவரை பின்தொடர்ந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா. இவங்க 2 பேரும் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அபரிதமான செல்வாக்கப்பட்டதை பார்த்துட்டு எல்லா நடிகர்களுக்கும் ஆசை வந்தது.